السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்களிலெல்லாம் பேரற்புதம் அல் குர்ஆன். இந்த உலகத்தில் பல்வேறு நபிமார்களுக்கு வேத வெளிப்பாடுகளாய் அல்லாஹ் சில ஏடுகளை தந்தான். தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற பெரிய வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்தான். வானத்திலே இருந்து இந்த மண்ணிற்கு இறங்கிய வேதங்களில் கடைசியாய் அருள்மறை அல் குர்ஆனை அல்லாஹ் அவனுக்கு அளித்தான். மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள், எல்லா நபிமார்களுக்கும் முஅ்ஜிஸாக்கள் தரப்பட்டது, அற்புதங்கள் வழங்கப்பட்டது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிரக்கணக்கில் அற்புதங்கள் வழங்கப்பட்டது. எல்லா அற்புதங்களை விட பேரற்புதம் நாம் பெற்ற பெரும்பாக்கியம் வான்மறை திருக்குர்ஆனை நம் வாழ்வியல் வழிகாட்டியாய் நெறியாய் நாம் பெற்றதுதான். திருக்குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். பாதுகாக்கிற பொறுப்பை இறைவன் ஏற்றிருக்கிறான். அதை பாதுகாக்கிற பொறுப்பிற்கென்று இறைவன் சில பேரை வழி வழியாக இந்த உலகத்திலே நியமனம் செய்து பாதுகாத்து வருகிறான். அதை பாதுகாப்பவர்கள் ஹாஃபிதுல் குர்ஆன்கள் என்று நாம் சொல்லுகிறோம். நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகள் எல்லாம் அவர்கள் மனப்பாடம் செய்து முடித்ததற்காக ஹாஃபிதுல் குர்ஆன் என்கிற பட்டம் பெற்று அவர்களெல்லாம் இந்த உம்மத்துக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஹாஃபிதுகளை குறித்து, அவர்களின் அகமியங்கள் குறித்து, அவர்களின் மகத்துவங்களை குறித்து, ஹாஃபிதுகளின் வழியாக குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் இந்த நல்ல நேரத்தில் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் தௌராத்தின் பாதுகாப்பை அந்த அறிஞர்களிடமே கொடுத்து விட்டான். இன்ஜீலின் பாதுகாப்பை அந்த மதத்தை சார்ந்த அறிஞர்களிடம் கொடுத்து விட்டான். ஜபூரும் அவ்வாறு. எனவே அறிஞர்களிடம் கொடுக்கப்பட்டது அன்றைக்கு அவர்களாலேயே பாழாக்கப்பட்டு வீணடிக்கப்பட்டு
மாற்றங்கள் செய்யப்பட்டு நிறைய சேர்க்கப்பட்டு உள்ளிருக்கிற நிறைய விளக்கப்பட்டு நீக்கப்பட்டு மொத்தத்தில் அந்த வேதங்கள் வீணாகி போய்விட்டது. பிமஸ்துஹ்ஃபிது மின் கிதாபில்லாஹ் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களிடம் இருந்தது. எனவே வீணாகி போனது. மனிதர்களால் பாதுகாக்க முடியாது. திருக்குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அல் ஹிஜ்ரிலே வருகிறது, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாக்கிறோம். குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இந்த மண்ணில் இதுவரை மாற்றத்திற்கு உட்படுத்தப்படாமல் சேர்க்குதல் நீக்குதல் போன்ற அவலங்கள் எல்லாம் ஏற்படாமல் இன்றைக்கு வரை குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. எப்படி பாதுகாக்கப்படுகிறது? அதன் கருத்துக்களும் பாதுகாப்பு, அதன் எழுத்துக்களுக்கும் பாதுகாப்பு. பொதுவாக குர்ஆனுக்கு குர்ஆனிலேயே சிறப்பு பெயர்கள் நிறைய உண்டு. சுமார் 55 பெயர்கள் குர்ஆனிலே வருகிறது. குர்ஆனுக்கு வேறு பெயர்கள். ஃபுர்கான் என்றொரு பெயர், நூர் என்றொரு பெயர், ذிக்ர் என்பது ஒரு பெயர், ரூஹ் என்பது ஒரு பெயர். குர்ஆனுக்கு குர்ஆனிலேயே இருக்கிற 55 பெயர்களை பார்க்கிறோம். இந்த 55லேயும் உலமாக்கள் எழுதுவார்கள் 2 பெயர் தான் சிறந்தது. 55 பெயர்கள்ல என்ன 2 பெயர்கள்? ஒன்று அல் கிதாப், இன்னொன்று அல் குர்ஆன். இந்த 2ம் தான் சிறந்தது. மீதி எல்லா பெயர்களும் இருந்தாலும் அதையெல்லாம் விட ஏன் இந்த 2ம் சிறந்தது? அல் கிதாப் என்றால் எழுதப்பட்டது என்று பொருள். அல் குர்ஆன் என்றால் ஓதப்பட்டது என்று பொருள். குர்ஆன் இந்த மண்ணிலே ஒரு 1400 வருஷங்களை தாண்டியும் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த 2ம் காரணம். ஒன்று எழுத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ஓதுவதால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வழிகள் இந்த 2ம். எழுத்துக்களால் பாதுகாக்கப்படுதல், அது கிதாப்னு பேரு. ஓதுவதால் பாதுகாக்கப்படுதல், அது குர்ஆன் பேரு. எனவே இருக்கிற எல்லா பெயர்களையும் விட இந்த 2 பெயர்களும் சிறந்தது என்று சொல்லுகிறோம். மாற்றம் பெறவில்லை, எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்கப்படவில்லை, இருப்பது குறைக்கப்படவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனுக்கு வைத்திருக்கிற அபாரமான ஒரு மகத்துவம், மகோன்னதம் இந்த வாய்ப்பு எல்லா வேதத்திலும் சேர்த்து விட்டார்கள். அதாவது அசல் எது எவ்வளவு, சேர்க்கப்பட்டது எவ்வளவுன்னு தெரியாத அளவுக்கு சேர்ந்துருச்சு. எல்லாத்திலையுமே சிலதை எல்லாம் தங்களுக்கு தோதுவாக எடுத்து விட்டார்கள். செயல்படுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற வசனங்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 16,000 தடவை பைபிள் திருத்தப்பட்டிருக்கிறது. 16,000 தடவை. கை வைக்காமல் ஒரு வேதம் 1400 வருஷமாக இருக்கிறது என்றால் குர்ஆன் மட்டும்தான். உலகத்திலே இருக்கிற மார்க்க அறிஞர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்தாலும் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை எடுக்க முடியாது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் புதிதாக எதையும் சேர்த்த முடியாது. ஆக சேர்க்குதல், நீக்குதல், இடைச்சர்கள், மாற்றுதல், இந்த எல்லாவற்றையும் விட்டும் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான். நாம் யோசித்து பார்க்கிறோம், எப்படியெல்லாம் பாதுகாத்தான். குர்ஆன் இறங்க துவங்கிய நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் குர்ஆனுடைய பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வினால் நேரடி கவனத்தில் ஒரு தனி கவனத்தோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் முதலில் செய்த வேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அபாரமான மனன சக்தி கொடுத்தான். எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்களை ஓதினாலும், 100 கணக்கில் 1000 கணக்கில் ஓதினாலும் ஒரு தடவை கேட்டால் அப்படியே அடுத்து சொல்லுவதற்குள்ள மனன சக்தியை, ஆற்றலை, குவ்வத்துல் ஹிஃதை அல்லாஹ் கொடுத்தான். அவனே சொல்லுவது போல, சனுகுரிஉக ஃபலா தன்ஸா,
நாயகமே, நாம் உங்களுக்கு ஓதி தருகிறோம், எனவே நீங்கள் மறக்க மாட்டீர்கள். மறக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிரா மலை குகையிலே வகியை வாங்குவார்கள். எங்காவது ஒரு தெருவில், திடலில், வீட்டில், திண்ணையில், உள்ளூரில், வெளியூரில், மலை முகட்டில், பாலைவன மண்ணில் எங்காவது வகி வரும். வாங்கியதை அப்படியே மக்களிடத்தில் ஓதி காட்டுவார்கள். பிசிறு இல்லாமல் விண்ணிலே இருந்து கொண்டு வந்த வானவர் தலைவர் என்ன ஓதினாரோ அப்படியே ஓதுவார்கள். அபாரமான மனன சக்தியை ரசூலுல்லாஹுவுக்கு கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதை கேட்கிற சஹாபாக்களுக்கும் மனன சக்தி கொடுத்தான். அபாரமான மனன சக்தி கொடுத்தான். வாங்கியவர்கள் அப்படியே உள்ளத்திலே ஏந்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் விரல் விட்டு எண்ணுபவர்கள் அல்ல, அத்தனை பேரும் ஹாஃபிதுகளாக இருந்தார்கள். இறங்கிய வரை மனப்பாடம், இறங்கிய வரை மனப்பாடம். வீடுகள் தோறும், திண்ணைகள் தோறும் குர்ஆனை மனனம் செய்கிற பகீரத முயற்சிகள் அன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் பாதுகாப்பதற்கு ரப்பு செய்த வழி. சரி, உள்ளத்திலே இருந்தால் பத்தாது, எழுத்திலே வேண்டும். காத்திபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியின் எழுத்தாளர்களை உருவாக்கி குர்ஆனை எழுத வைத்தான். மட்டைகளில், ஓலைகளில், எலும்புகளில் எல்லாம் எழுதினார்கள். எழுதி பாதுகாக்கப்பட்டது குர்ஆன். எனவே ஓலைகளிலும் மட்டைகளிலும் எழுத்தாக இருக்கிறது, சஹாபாக்களின் உள்ளத்திலே வரிகளாய் இருக்கிறது, வசனங்களாய் உள்ளத்திலே இருக்கிறது. அப்படியும் ஏற்பாடு செய்தார். ஒரு கட்டத்தில் அதற்கு மேலும் பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஆம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் யமாமா என்ற ஒரு யுத்தக்களம். அந்த யுத்தத்தில் மாத்திரம் குர்ஆனை முழுமையாய் மனனம் செய்த 500 ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டார்கள். 500 பேர் முழுசா குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த 500 பேர் கொல்லப்பட்ட போது, அடுத்தடுத்து இப்படியே உள்ளத்திலே மனனமிட்டு வைத்திருக்கிற ஹாஃபிதுகள் எல்லாம் கொல்லப்பட்டால் நாளைக்கு இதன் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். ரப்பினுடைய ஏற்பாடு, குர்ஆனை தொகுக்கிற வேலையில இறங்கினார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய குர்ஆனுடைய தொகுப்பு பணி சுமார் 15 வருட காலங்கள் நீடித்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி அடுத்துள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய 10 ஆண்டு காலம், அடுத்துள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், முழுமையாய் குர்ஆன் இன்றைக்கு போல அது முடிவு பண்ணிவிட்டது, முடிவாகிவிட்டது. உள்ளத்திலே மனப்பாடத்திற்கு ஹாஃபிதுகளை ஏற்பாடு செய்தான். அந்த ஹாஃபிதுகளின் தொடர் இன்றைக்கு வரையும் வந்து கொண்டிருக்கிறது. இதோ இது ஷாபான் மாதம், ரமதானுக்கு முன்னாலே மதரசாக்களில் பட்டம் பெறக்கூடிய ஹாஃபிதுகளுக்கெல்லாம் ஹாஃபிது பட்டம் கொடுத்து வெளியே அனுப்புவார்கள். இந்த உம்மத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் ஹாஃபிதுகளை அனுப்புகிறது. எண்ணி பார்த்தால் இந்த உம்மத்தினுடைய பெருமிதம் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் தௌராத்தை முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை அட்டை டு அட்டை தௌராத்தை மனப்பாடம் செய்தவர்கள் 4 பேர் மட்டும்தான் உலகத்திலேயே. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூஷு அலைஹிஸ்ஸலாம், 4 பேருக்கு மட்டும்தான் தௌராத்து முழுசா அவர்கள் ஹாஃபிதுகள். இஞ்சிலை முழுமையாய் மனனம் செய்தவர்கள் உலகத்திலே இல்லை, ஜபூரிலேயும் இல்லை. தௌராத்து மட்டும்தான் உலகத்திலேயே 4 பேர். ஆனால் இங்கே பல கோடி பேர் குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிற ஹாஃபிதுகள், பிஞ்சிலிருந்து பெருசு வரை. இங்கே 7 வயதிலேயும் ஹாஃபிது இருக்கிறான். 70-80 வயது முதியவர்களும் மூதாட்டிகளும் ஹாஃபிதுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்தில் கண் பார்வை உள்ளவர்கள் மட்டுமல்ல, பார்வையற்ற ஹாஃபிதுகள் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள். பார்வை உள்ளவர்களை விட அவர்களுக்கு மனன சக்தி அதிகம். பல்லாயிரம் ஹாஃபிதுகள் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள், அச்சரம் பிசகாமல், எழுத்து மாறாமல், உரு களையாமல் ஓதுவார்கள். அவர்கள் பார்வையற்றவர்கள். ரப்பு செய்த ஏற்பாடு குர்ஆனுக்கு மட்டும்தான். உலகத்தில் எல்லா சமயங்களிலும் வந்திருக்கிற அவர்களெல்லாம் வேத புத்தகங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எல்லா ஏடுகளை விட, வேதங்களை விட குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் தான் இத்தனை பேர் இந்த உலகத்தில். ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும்பாக்கியம். அவர்கள்
குர்ஆனை உள்ளத்திலே சுமந்திருக்கிறார்கள். வேறு வார்த்தையில் சொன்னால் உள்ளத்தில் என்னென்னவோ இருக்கலாம். அவர்கள் குர்ஆனை உள்ளத்திலே சுமந்திருக்கிறார்கள். வேறு வார்த்தையில் சொன்னால் உள்ளத்தில் என்னென்னவோ இருக்கலாம். அவர் பேசியது, இவர் பேசியது, நம் தாத்தா பேசியது, தந்தை பேசியது, உலகத்திலே யாராரோ அறிஞர்கள் பேசியது, சொன்னது, என்னென்னமோ மனப்பாடம் இருக்கலாம். ஆனால் ஒரு உள்ளத்தில் அல்லாஹுவின் பேச்செல்லாம் அந்த உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது என்றால், அல்லாஹுவின் பேச்சை முழு குர்ஆனை உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடியது, உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களிலெல்லாம் ஆக கண்ணியமானது அல் குர்ஆன். வேறு எல்லாம் காலப்போக்கில் போய்விடும். ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த மகத்துவம் என்று அதை சொல்ல வேண்டும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஷ்ராஃபு உம்மதி ஹமலத்துல் குர்ஆனி வ அஸ்ஹாபுல் லைல். என் உம்மத்தில் ஆகச் சிறந்தவர்கள் இரண்டு பிரிவினர். ஒன்று குர்ஆனை சுமந்திருக்கிற மனநமற்றிருக்கிற ஹாஃபிதுகள், இன்னொன்று இரவு வணக்கசாலிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு 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 ஹாஃபிஸ் இந்த மண்ணிலே நடந்து வருகிறார் என்றால் நடமாடும் குர்ஆன் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். குர்ஆன் ஏடுகளிலே இருக்கிறது, குர்ஆன் உள்ளங்களிலே இருக்கிறது. உள்ளங்களில் இருக்கிற குர்ஆன் உலகத்திலே நடமாடுகிறது. நடமாடுகிற குர்ஆன்களாய் கோடிக்கணக்கான ஹாஃபிதுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில். கியாமத்து வரை குர்ஆனுக்கு பாதுகாப்பு. கியாமத்திற்கு சற்று முன்பு, உலகம் அழிவதற்கு சற்று முன்பு ஹதீஸிலே வருகிறது, ஏடுகளில் இருந்து வரிகள் காணாமல் போய்விடும், உள்ளங்களிலே இருந்து ஒரு எழுத்தும் மனப்பாடத்திற்கு வராமல் போய்விடும். அப்போது கியாமத்தினுடைய அண்மையில் ஹாஃபிதுகள் முயற்சித்தாலும் ஓத முடியாது. நீங்கள் குர்ஆனை திறக்கிற போது அங்கே வரிகளில் குர்ஆன் இருக்காது. அதுவரைக்கும் குர்ஆனை பாதுகாத்து கொண்டு வருகிற பொறுப்பு ரப்பு ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த ரப்பு ஏற்றுக்கொண்டதன் அடையாளம் தான் ஜிப்ரீலிடமிருந்து, பெருமானாரிடமிருந்து, சஹாபாக்களிடமிருந்து ஒரு சங்கிலி தொடராக ஹாஃபிதுகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். இந்த மண்ணில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள், சிறுவர்கள், பார்வை உள்ளவர்கள், இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அத்தனை பேரும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுகளாய் இருக்கிறார்கள். தஃப்சீர் குர்துபி, அல்லமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தங்கள் தஃப்சீரில் குர்ஆனை மனப்பாடம் செய்தவன் அவன் பிஞ்சு சிறுவனாக இருந்தாலும் அவன் மலையை விட கடுமையானவன் என்று சொல்லுவார்கள் குர்துபி ரஹிமஹுல்லாஹ். குர்ஆனிலே வருகிறது, மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தால் மலை சுக்கு நூறாகி போய்விடும். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், ஜபல் மீது, மலை மீது குர்ஆனை இறக்கி வைத்தால் லரைதகு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷியத்தில்லாஹ், இறையச்சத்தால் தூள் தூளாக நடுங்கி போய்விடும் மலை. குர்ஆனின் இன்னொரு இடத்தில் வருகிறது, இன்ன அரதனல் அமானத அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், நாம் அமானிதமான இந்த குர்ஆனை மலைகளின் மீது கொடுத்தோம், பூமிக்கு கொடுத்தோம், வானங்களுக்கு கொடுத்தோம். யாரும் குர்ஆனை வாங்கவில்லை. மனிதன் தான் அதை சுமந்தான். இந்த ரெண்டு ஆயத்துகளையும் மேற்கோள் காட்டுகிற அல்லமா குர்துபி, மலையை விடவும் வான் பூமியை விடவும் யாரெல்லாம் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்களோ அந்த உள்ளம் கடுமையானது என்று எழுதுவார்கள் குர்துபி ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹுவினுடைய திருமறைக்கான ஒரு பாதுகாப்பு குழு, ஒரு பாதுகாப்பு கமிட்டி குர்ஆனினுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு குர்ஆனை கொண்டு போய் மாறாமல், சிந்தாமல், சிதறாமல், ஒரு எழுத்து கூட இடம்பெயராமல் ஒப்படைக்கிற பெரும் பணி ஹாஃபிதுகள் செய்கிறார்கள். அதனால் தான் ஹாஃபிதுகளை உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வீட்டுக்கு வீடு ஹாஃபிதுகள் உருவாக வேண்டும் என்கிற ஆசைக்கு நாம் எல்லாம் உடன்பட்டவர்கள் மட்டுமல்ல, கடமைப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளில் முதல் தரமான சுன்னத்து குர்ஆனை மனப்பாடம் செய்வோம். எத்தனையோ சுன்னத்துகளை செய்கிறோம். சுருமா போடுவதிலிருந்து, அத்தர் போடுவதில் இருந்து, தலைப்பாகை கட்டுவதிலிருந்து, தாடி வைப்பதிலிருந்து, கல்யாணம் செய்வதிலிருந்து, கத்னா செய்வதிலிருந்து எக்கச்சக்கமான சுன்னத்துகள். ஆனால் முதல் சுன்னத்து
குர்ஆனை மனப்பாடம் செய்தல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். வருவோர் போவோருக்கெல்லாம் மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். ஒப்புவிக்க சொல்லி கேட்டார்கள். வருஷத்திற்கு ஒரு முறை இறங்கிய வசனத்தை எல்லாம் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரச் சொல்லி அவர்களிடம் இவரும் அவர்கள் இவர்களிடமும் மாறி மாறி குர்ஆனை மனப்பாடம் செய்து ஒப்புவித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்விற்கு இந்த மண்ணில் குடும்பம் உண்டு என்று ஒரு தடவை சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன லில்லாஹி அஹ்லீன ஃபில் அர்த். இறைவனுக்கு மனைவி இல்லை, இறைவனுக்கு மக்கள் இல்லை, இறைவனுக்கு குடும்பம் கிடையாது. அவன் தாய் தந்தைகள் எல்லாம் அற்றவன். வமன்ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரை யார் அந்த குடும்பத்தவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆனி வ அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு. குர்ஆன் உடையவர்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வின் பிரத்யேகமான உறவுகள் என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை இந்த மண்ணில் செய்து வரக்கூடிய ஹாஃபிதுகளை பெருமிதப்படுத்தி சொன்ன வார்த்தை. ஒரு கூட்டம் இருக்கிறது, யாராவது தொழ வைக்க வேண்டும், மார்க்க உத்தரவு, அவர்களில் அதிகம் மனப்பாடம் செய்தவர் தொழ வைக்க வேண்டும். முழுமையான ஹாஃபிது இருந்தால் அவர் தொழ வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதிகம் மனப்பாடம் செய்தவர் தொழ வைக்க வேண்டும். படைக்கு தளபதியாகி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாஃபித் அல்லாதவர்களை நியமிக்க மாட்டார்கள். படைக்கு தளபதியாக இருப்பவன் ஹாஃபிதாக இருக்க வேண்டும். உஹது போர்க்களத்திலே ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 70 பேர் ஷஹீதாக்கப்பட்ட போது அதிகமான குழிகள் இல்லை. கபரு குழிகளை தோண்டி 2 பேர் 3 பேரை ஒவ்வொரு கபரிலே வைக்க சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே கபரில் 2 பேர் 3 பேரை நாங்கள் அடக்க முற்பட்ட போது யாரை முதலில் வைப்பது என்று நாங்கள் கேட்டோம். லஹத், லஹத் என்றால் அந்த பிள்ளை குழி, கபரு குழிக்குள்ளே தோண்டப்படுகிற அந்த குழி, அங்கே யாரை வைக்க வேண்டும், மேல மேல யாரை வைக்க வேண்டும், ஆக அடியில வைப்பது யார், முதலில் முற்படுத்துவது யார்? ஐயுஹும் அஷத்து வ அக்ஸரு அக்தன் லில் குர்ஆன். குர்ஆனை அதிகமாக மனப்பாடம் செய்தவர்களை கீழே வையுங்கள், மற்றவர்களை அதற்கு மேல் வையுங்கள் என்றார்கள். ஃபுகஹாக்கள் எழுதுவார்கள், இமாமத்தாக இருந்தாலும் ஹாஃபிதுகள் முதலிடம், இமாரத் என்கிற தளபதிகளாக இருந்தாலும் அவர்கள் முதலிடம், கபரடக்கத்திலே கூட அவர்கள் முதலில் வைக்கப்பட வேண்டும் என்கிற மார்க்கத்தினுடைய சட்டத்தை எழுதுவார்கள். அல்லாமா நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் இருந்தது, ஹிஜ்ரி 300களில் 400களில் 500களில் எல்லாம் நிறைய பேர் மார்க்க அறிவை தேடி பயணப்படுவார்கள். பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களிடத்திலே போய் கல்வி கேட்க போவார்கள். அப்போது ஃபிக்ஹ் என்கிற சட்டக்கல்வியும் ஹதீஸினுடைய கலையும் இதையெல்லாம் கற்றுத்தர வேண்டுமானால் முதலில் குர்ஆனை மனப்பாடம் செய்து முடிக்க வேண்டும். மனப்பாடம் செய்து முடித்து விட்டு வந்தால்தான் ஹதீஸு கல்வி, மனப்பாடம் செய்து முடித்து விட்டு வந்தால்தான் ஃபிக்ஹ் என்கிற சட்டக்கல்வி. மனப்பாடம் செய்யாமல் வந்தால் நீ இந்த கல்விக்கு தகுதியற்றவன் என்று திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள். உச்சகட்டமாக திருக்குர்ஆனை பல நூறு வருஷங்களுக்கு முன்னால், இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டோம், இந்த காலத்திலும் கூட அதிக மனப்பாடம் இல்லாதவர்கள் உண்டு. ஒரு நேரத்தில் நிறைய மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். ஒரு சிறுமி, ஒரு குடும்பத்தினுடைய சிறுமியை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொன்று விடுவார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரசர், சாப்பிடுவது போன்று குடிப்பது போன்று அவருக்கு கொலை செய்வது ஒரு ஹாபி. யாரை பார்த்தாலும் தலையை வெட்டி தள்ளியவர் லட்சக்கணக்கில். ஒரு குழந்தையை அவர் கொன்ற போது அங்கு வந்த ஒரு கிழவி, அந்த காலத்தினுடைய கிழவி, கிராமத்தில் இருக்கிறாள், குடிசையிலே இருக்கிறாள். அந்த கிழவி எவ்வளவு தூரம் குர்ஆன் தெரிந்து வைத்திருக்கிறாள். ஹஜ்ஜாஜை பார்த்து பத்வா செய்தாளாம். என்ன பத்வா செய்கிறாள்? மஹாக்கல்லா, அல்லாஹ் உன்னை அழிச்சிருவானாக. மஹா என்று சொன்னால் அழித்தல், அல்லாஹ் உன்னை அழிப்பானாக. கமா மஹா கல்லா இலா நிஸ்பில் குர்ஆன்,
குர்ஆன்ல பாதி வரைக்கும் கல்லா என்கிற வார்த்தையை எப்படி ஆண்டவன் இல்லாமல் ஆக்கினானோ அதுபோல இந்த துன்யாவிலிருந்து உன்னை இல்லாமல் ஆக்குவானாக அப்படின்னு பத்துவா செய்கிற போகிற போக்கில் ஒரு பெரிய பாடத்தை உம்மத்திற்கு சொல்லித் தருகிறான் அந்த கிழவி. குர்ஆனில் பாதி வரை கல்லா என்கிற வார்த்தை இல்லை. குர்ஆனில் பாதிக்கு பின்னால் நிறைய வரும். கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் நிறைய வரும். கல்லா என்பது 15 ஜுஸு வரை இல்லை. பத்துவா செய்வதற்கு போகிற போக்கில் அந்த கிழவி சொல்லுகிறாள், குர்ஆனில் பாதி வரை கல்லாவை இல்லாமலாக்கியவன் ரப்பு, அவன் உன்னை துன்யாவிலிருந்து இல்லாமலாக்குவானாக. நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, அவ்வளவு தூரம் குர்ஆனும் தர்ஜுமாக்களும் விரிவுரைகளும் தப்சீர்களும் வராத காலத்திலே கூட இந்த உம்மத்தினுடைய குக்கிராமத்து கிழவி வரைக்கும் குர்ஆனிலே வரக்கூடிய வார்த்தைகள் குறித்து வாக்கியங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிறாள் என்றால் இன்றைக்கு நாம் எவ்வளவு தெரிந்திருக்க வேண்டும். எனவே வீட்டுக்கு வீடு ஹாஃபிதுகள் உருவாக வேண்டும். மஹல்லாவிற்கு மஹல்லா ஹாஃபிதுகள் உருவாக வேண்டியது ஃபர்து கிஃபாயா. நாடு முழுக்க இப்போது ஹாஃபிதுகள் பட்டம் பெற்று வழிவரும் நேரம். ஹாஃபிதுகளை வருகை என்று வரவேற்போம். இந்த உம்மத்தில் ஆசைப்படவாவது செய்வோம். நம் மக்களில் அல்லது நம் பேரன் பேத்திகளில் அடுத்த தலைமுறையிலாவது நம் குடும்பத்திலும் ஹாஃபிதுகள் உருவாக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாஃபிதுகளின் வழியாக திருக்குர்ஆனை உலகம் உள்ளளவு வரைக்கும் அவன் வாக்குறுதி அளித்தது போலவே அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.